கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆன காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் கும்பராசி நண்பர்களை 9வது பார்வையை பார்க்கக்கூடிய அருமையான தருணம் தானுங்க இந்த தருணம். மே மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 31ஆம் தேதி தானுங்க குரு பகவான் பயிற்சியானார். மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம் கும்பராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் குரு பகவான் குரு மங்கள யோகமாக இருந்து கும்பராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். அதுபோக கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி குரு தானங்க, தனகாரகன் குரு தானங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் மிருகசீரிச நட்சத்திரத்திலிருந்து கும்பராசி நண்பர்களை பார்க்கக்கூடிய தருணம், கும்பராசியை பார்க்கக்கூடிய தருணம் உண்மையிலேயே மிக மிக சிறந்த தருணம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 100% மிகப்பெரிய ஒரு மாற்றங்களுக்கு தரக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஏற்படும். சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் எந்தெந்த நேரத்தில் ஏற்படும்ன்றது பற்றி தான் விலாவரியாக ரொம்ப தெளிவாக விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலால் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்கும். உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி இல்லைங்களா செவ்வா. அதுபோக செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே, செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே. இந்த ஒரு சூழல் எல்லாமே முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. பொதுவாக நம்மளை ஒருத்தர் கையை பிடிச்சி தூக்கி விடணும், நம்மளை ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய இடத்துல இந்த கும்பராசி நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. இதுதான் பாதம் சொன்னால் போதுமானது, கடைசி வரைக்கும் என் கூட வரணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி நண்பர்கள். தானாக கையை ஊனி கரணம் போட்டு மேலே வந்துடுவாங்க. இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்க போகுது. நான் ஏற்கனவே 4 பேருக்கு இல்லைங்க 40 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தேனுங்க. என்னுடைய போதாத காலமோ என்னவோ தெரியல, ஒரு 3 வருஷத்துல இருந்து நான் அடுத்தவங்க கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுடுச்சு. ஒரு 10 பேர் வச்சு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போயிட்டுருக்கிறேனுங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டைமு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2026வது வருஷம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த தகுதியை விட, இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையை விட 2 மடங்கு அதிகரிப்பு ஏற்படும். அதில் மாற்று கருத்து கிடையாது. 10 பேர் வச்சு வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்களா, 20 பேர் வச்சு வேலை செய்வீங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். இவ்வளோ தீர்க்கமாக இந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானாதிபதி, தனகாரகன், லாபஸ்தானாதிபதி. அதுபோக கும்ப ராசியாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் தானங்க இருக்கிறார். தனஸ்தானாதிபதி குரு மேலே சனி பகவான் வர்றது மிகப்பெரிய நல்ல விஷயம். சார் 7.5 சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏதோ விரைய சனின்னு சொல்கிறாங்க சார். ஏற்கனவே சனி பகவான் போதுன்ற அளவுக்கு 5 வருஷம் வச்சு செஞ்சிட்டார். யாரோ உழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, நல்லதே செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தேன், செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவித்தேன், வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டி கட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி சங்கடப்பட்டுட்டு இருக்கிறவங்க கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சுத்தமாக சம்மதமே இருக்காது.
அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக நிறைய கும்பராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் தனஸ்தானத்தில் நம்ம ராசிநாதன் வந்து தனஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்கக்கூடிய தருணமும் சிறப்பு. நம்ம ராசிநாதன் சனி பகவான் தான் தொழில் காரகன் நம்ம சொல்லுவோம். அப்போ தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதியோடைய வீட்டில் இருந்து தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து நம்ம ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. குருவுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் லாபஸ்தானத்தில் படுது. பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு, சார் நான் ஒருத்தருக்கு காசு பணம் கொடுக்கணும் சார், கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி சங்கடத்தை விட நான் ஒருத்தருக்கு காசு பணம் கொடுத்து விட்டேனுங்க, வாங்க முடியலைங்க. கொடுக்கறதுக்கு நீங்கள் லாக்கிப்படுவீங்க, ஆனால் வாங்கிறதுக்கு லாக்கிப்பட மாட்டீங்க. நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அவங்க பின்னாடி அலையிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த தருணத்தில் மன அழுத்தம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் லாபஸ்தானம் நல்ல விதமாக இருக்கிறது. ஏன்னா லாபஸ்தானம் மிகப்பெரிய ஒரு சூழல் இருக்குது, அதாவது மிக நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலால் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் இந்த தருணங்களில் லாட்ரியில் கூட ஒரு 10 ரூபாய் பார்த்துப்படலாம், ஷேர் மார்க்கெட்டில் கூட ஒரு 10 ரூபாய் பார்த்துடலாம். இவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுனால உடனே அதே பொழப்பாக இருக்க வேண்டாம். என்னைக்காவது செய்யலாம், தப்பில்லை. எல்லா நேரம் செய்கிறது தப்பு, அது பார்த்துக்கிடுங்க. லாபஸ்தானம் அதிகரிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சம்பாதிக்க போகிறீங்க, ஏன் சாதிக்க போகிறீங்க, அதை நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேனுங்க. இந்த தனஸ்தானாதிபதி அதிசாரத்துக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த அக்டோபர் மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை குரு பகவான் அதிசாரத்துக்கு வராரு. அதிசாரத்துக்கு வர்றது நல்லது தானே சார் அப்படின்னாலும் 6ல் மறைகிறாரு. அதுபோக உச்சத்துலேருந்து நீச்சத்தை பார்ப்பார். நீச்சத்துலேருந்து உச்சத்தை பார்க்கலாம், தப்பில்லை. உச்சத்துலேருந்து நீச்சத்தை பார்க்கக்கூடிய சூழலால் தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வந்துடும். தேவையில்லாமல் வம்பு வழக்கு சட்ட ரீதியாக வந்துடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது. எந்த காலகட்டம்னா அக்டோபர் மாதம் குரு பகவான் அதிசாரத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்க. அந்த அதிசாரத்தில் இருக்கிற வரைக்கும், குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கிற வரைக்கும் உடல் உபாதைகள் கொடுக்கும், சட்ட ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கும், வம்பு வழக்கு ஏற்படும், தேவையில்லாத சிக்கல் எல்லாம் வரும். இதெல்லாம் வருஷக்கணக்காக இருக்க போகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து நவம்பர் ஃபுல்லாக இருக்க போகுது. அக்டோபர் ஒரு 12 நாள் இருக்க போகுதுங்க. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 42 நாள் 43 நாள் வச்சுக்கோங்க. அதன் பிறகு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி, 43 நாளே வச்சுக்கிட்டாலும் ஒரு 5 உங்களுக்கு கிட்டத்தட்ட 48 நாள் வரும். ஒரு மண்டலம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மண்டலம், இந்த 48 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் தானுங்க. அதுபோக குரு பகவானுடைய முதல் பார்வை உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்குறாரு. தந்தைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாயிடும். அப்பா கிட்ட பேசி 5 வருஷம் ஆகுது, பேசணும்னு நினைக்கிறேன், அவர் பேச மாட்டேன்றாரு, வீம்பு அதிகமாக இருக்குது. என்றைக்கும் நான் செஞ்ச தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தந்தை வந்து என்னுடைய அப்பா அதே இதில் தான் இருக்கிறார் அப்படின்னா இந்த தருணத்தில் கட்டாயம் தந்தைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, அதே மாதிரி தந்தை, தாத்தா இவங்க வகையில் வந்த அந்த சொத்து பத்தெல்லாம் பாகப்பிரிவினை ஆகாமல் இருக்குதுங்க, பூர்வீகம் எங்களால் பிரிச்சுக்கிட முடியலைங்க அப்படின்னா இந்த தருணங்களில் இதெல்லாமே நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கும்பராசியில் பிறந்தவங்க பூர்வீக தொழில் செய்கிறவங்க இருக்க தானே செய்கிறீங்க. பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு உண்மையிலேயே அருமையான நேரமாக இருக்கும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய இந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கின சேர்கள் அதிகமான ரேட்டுக்கு விற்கிறதுக்கும், இதுக்கு முன்னாடி வாங்கின இடம் அதிகமான ரேட்டுக்கு விற்கிறதுக்கும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்ல சிறப்பாக இருக்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை.
நிறைய நண்பர்களுக்கு பதவி உயர்வு வரப்போகுது. நிறைய நண்பர்களுக்கு புதுமையாக தொழில் உருவாக்கிக்க போகிறீங்க. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும். கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சாதிக்கிறதுக்கான நேர காலங்களுக்கு வரும். உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், சலவை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், விவசாய தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், வாகன தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி காலம் வந்து ரொம்ப ரொம்ப பொற்காலமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நாட்களுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்கள் ராசியில் வரக்கூடிய ராகுவாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ ராசியில் உங்கள் ராகு இருக்கிற அப்படி, ஏன்னா ராகு எது பயிற்சி ஆகிட்டார். 2ல் இருக்கிற சனியாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா குருவும் சனியும், அதாவது பார்வை பரிமாற்றம் அப்படின்ட்டு. எப்படி பார்வை பரிமாற்றம் சார்? சனியை குரு பார்க்குறாரா, குரு சனியை பார்க்குறாரா அப்படின்னா, குரு சனியை பார்க்க தான் செய்கிறாரு. அதிசாரத்துக்கு போகும்போது குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்க தான் செய்கிறார். இதெல்லாம் நல்ல பரிவர்த்தனை. எது எப்படி இருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, காற்று அடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். இருக்கிற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் பொதுவாகவே 4 பேருக்கு வேலை கொடுத்து தான் பழக்கப்பட்டவங்க. 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கட்டாயம் வருவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. படித்த படிப்பை விட பகுத்தறிவு கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். 10வது தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் 10 பேர் வச்சு வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க 3 டிகிரி படிச்சிருப்பாங்க, 4 டிகிரி படிச்சிருப்பாங்க. ஏன் உங்ககிட்டயே 2 டிகிரி 3 டிகிரி படித்தவங்களாம் இருப்பாங்க. அப்போது இந்த தருணங்கள் அப்படின்றது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும். கடவுள் கொடுத்த அருமையான ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மண் மனை சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்கள், மேஸ்திரி வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அழகு சாதனை தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், அழகு சாதனைனா பியூட்டி பார்லர் இல்லை காஸ்டியூம் டிசைனர், கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சமையல் கலைஞர்கள், நான் சமையல் மாஸ்டராக இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிரமாதமான நேரமாக இருக்கணும். ஏன்னா நிறைய சமையல் கலைஞர்கள் வந்து வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த நேரத்தில். சார் சமையல் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார், எப்படி சார் நான் வெளிநாடு போவேன்? எத்தனையோ வெளிநாட்டில் சமையல் கலைஞர்களெல்லாம் அசைத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலனி வேலைகள், அதாவது ஒரு காலனி தயாரிக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கட்டும். ஒரு சேவை மனப்பான்மையில் இருக்கக்கூடிய சமூக ஆய்வாளர்கள், சோசியல் சர்வீஸ் செய்கிற நண்பர்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு தருணமாக இருக்கும் இந்த வருஷம். இந்த 2025வது வருஷம் குரு பயிற்சி காலகட்டம்ன்றது சமூக ஆர்வலர்களுக்கு பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. பணம் சம்பாதிக்கிறது எல்லாரும் தான் சம்பாதிக்கிறோம், ஆனால் பேரு புகழ் சம்பாதிக்கிறது அப்படி கிடையாது. வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. பிரமாதமான ஒரு நேரம், பிரகாசமான ஒரு நேரம். அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன் பலன்களை. இந்த பதிவு கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும், நான் மனசார நம்புகிறேன். அதுபோக கும்பராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்களெல்லாம் சரிப்படுத்திடும். அதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.